பல ஆண்டுகளாக தமிழ்நாடு நாடார் பேரவை இந்த கல்லுக்காக பல போராட்டங்களை நடத்திருக்கிறாங்க. சிறை நிரப்பும் போராட்டம், உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம், தொடர் போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. ஆனா எந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் எந்த அரசாங்கமுமே அதை ஒரு காது கொடுத்து கேட்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல இல்லை. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே மதுவுக்கு எதிர்த்து தான் என்றைக்குமே பெண்கள் போர்க்குரல்கள் எழுப்பியிருக்கிறார்கள். நான் பார்த்துருக்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த பெருந்தலைவர் மக்கள் கட்சி என்ஆர் தலைமையிலான தலைமையில் நடந்த இந்த கல்லுக்கு அனுமதி கொடுங்கிற ஆர்ப்பாட்டத்தில் மட்டும்தான் பெண்களே முன்னின்று எங்களுக்கு கல்லுக்கு அனுமதி கொடு அப்படின்னு ஒரு குரல் எழுப்பி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினதை நான் முதல் தமிழ்நாட்டில் பார்க்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதல்வர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அடுத்து எங்கள் அதிமுக ஆட்சி வந்தால் நாங்கள் கல்லுக்கு அனுமதி கொடுப்போம் அப்படிங்கிற உறுதிமொழியை அண்ணாச்சி என்ஆர் தனபால் அவர்களுக்கு சபையில் அறிவிக்குமாறு குறிப்பாக சொல்லி அனுப்பியிருக்கிறார். அந்த அமைச்சரை தன் பிரதிநிதி அனுப்பியிருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா, மனிதனுக்காக இறைவன் படைத்த ஒரு மதுன்னா அது கல்லுதான். பட்டினம்பாளையில் புறநானூற்றில் உள்ள 8 தொகை, 10 பாட்டு, இப்படி அனைத்து வரலாறு இலக்கியங்கள்ல, சங்க இலக்கியங்கள்ல அனைத்திலுமே இந்த கல்லு மக்கள் பருகினார்கள், மக்கள் அதை உண்டு மகிழ்ந்தார்கள்ங்கிற செய்தி தொடர்ந்து இருக்கிறது. சுத்தி இருக்கிற கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, பாண்டிச்சேரி, சுத்தி இருக்க மாநிலங்கள் எல்லாம் மது கொள்கை இருக்கிறது. அவர்கள் மது அருந்துகிறார்கள். இப்படி சுத்தி நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும் போது தமிழ்நாடுங்கிற கற்பகத்தை நாங்கள் எவ்வளவு நாள பாதுகாக்க முடியும்னு கேட்டாங்க. அதே கேள்வியை தான் நாங்க இன்னைக்கு இந்த அரசாங்கத்திட்ட கேட்கிறோம். சுத்தி அத்திக்கிட்டு வருகிற நெருப்பு கர்நாடகாவில் அனுமதி இருக்குது, தெலுங்கானாவில் அனுமதி இருக்குது, ஆந்திராவில் அனுமதி இருக்குது, கேரளாவில் அனுமதி இருக்குது, பாண்டிச்சேரியில் அனுமதி இருக்குது. சுத்தி இருக்கிற நெருப்புல தமிழ்நாட்டை மட்டும் கல்லுக்கு அனுமதி இல்லை என்று எத்தனை நாள பாதுகாப்பு? டாஸ்மாக் என்ற நிறுவனத்திலிருந்து 40,000 கோடிக்கு இன்னைக்கு வருஷத்துக்கு வியாபாரம் பண்ணுது. 20,000 கோடிக்கு ஆலை முதலாளி கொள்முதல் பண்றீங்க. 10,000 கோடி மதுவிலக்கு தீர்வைன்னு போடுறீங்க. 10,000 கோடி வருமான லாபத்தை ஈட்டுறீங்க. மொத்தம் 40,000 கோடிக்கு வியாபாரம் பண்றீங்க. அந்த வியாபாரத்தை இன்னும் பெருக்கணும்னு தான் இன்னும் சுற்றறிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எந்த கடையிலாவது வியாபாரம் குறையுதுன்னு சொன்னா நீங்க அதுக்கு உடனே மெமோ கொடுக்குறீங்க அந்த ஊழியர்களுக்கு. அப்போ நீங்க மதுவை விற்பதில் இவ்வளவு ஆர்வமா இருக்கக்கூடிய நீங்க ஏன் கல்லுக்கு அனுமதி கொடுக்க கூடாது? குடும்பத்தில் உள்ள பெண்கள், தாய்மார்கள், அக்கா தங்கச்சிக்கு வச்சிருக்க நகைகளை ஒண்ணு சேர்த்தா அம்பானியவே நாங்க விலைக்கு வாங்குவோம். பார்த்ததுண்டா இந்த நாடு, பார்த்ததுண்டா நாடு, பார்த்ததுண்டா இந்த நாடு, பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே. சமீபத்தில் இந்த பனை தொழிலாளர் அவங்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக கல் இறக்கும் போராட்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெருந்தலைவர் மக்கள் கட்சி மற்றும் நாடார் சங்க அமைப்புகள், நாடார் சங்க உறவின் முறைகள் இவங்க எல்லாம் இணைந்து ஒரு வள்ளூர் கோட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இல்லை, அது ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே தமிழ்நாட்டில் கல் இறக்குவதற்கு தடை இருக்கு. இந்த தடையை நீக்க கோரி அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. மிகப்பெரிய அளவில் பண்ணியிருந்தாங்க. ஆயிரக்கணக்கானோர் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டு அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எதுக்காக அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னா, இது 20 வருஷமா அவங்க தமிழ்நாடு நாடார் பேரவை போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எந்த அரசாங்கமும் சரி அதை காது கொடுத்து கேட்கல. இப்ப சமீபத்துல மதுரையுடைய ஹைகோர்ட் கிளை என்ன சொல்லியிருக்குன்னா, தானா முன் தமிழ்நாட்டில் கல்லுக்கு ஏன் தடையை நீக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஜட்ஜி நீதிபதி அவர்கள், நீதியரசர் கொடுத்திருக்காங்க. அது ஒண்ணு. அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் அவரும் தமிழகத்துல ஏன் கல் இறக்கக்கூடாது, கல்லுக்கு தடையை நீக்க வேண்டும் அப்படின்னு அவரு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களும் கல் இறக்குவதற்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன், கல் கடை திறக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசியிருக்காரு. இந்த நேரத்தில் தமிழ்நாடு நாடார் பேரவை மற்றும் பெருந்தலைவர் மக்கள் கட்சி, நாடார் சமுதாய அமைப்புகள், நாடார் உறவுமுறை சங்கங்கள் எல்லாம் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். நம்முடைய பேசுவதற்காக தமிழ்நாடு நாடார் இளைஞர் முன்னேற்ற பேரவையுடைய பொதுச் செயலாளர் மைக்கேல் ராஜ் நாடார் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவரும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அதன் விளைவாக இன்று அவரிடம் அந்த போராட்டத்தை பற்றியும், தமிழகத்தில் கல்கடை திறக்கப்படுமா இல்ல திறக்கப்படாதா, கல்லுக்கு அனுமதி கொடுப்பார்களா கொடுக்க மாட்டார்களா, பனை தொழிலாளர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்குமா கிடைக்காதா போன்ற கருத்துக்களை இன்று அவரிடம் கேட்க இருக்கிறோம். வாருங்கள் அவரை சந்திப்போம்.
அண்ணா வணக்கண்ணே. வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி. உங்களை சந்தோஷத்தில் அன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தில் நீங்களும் கலந்துக்கிட்டீங்க. ஆமாம், நாங்கள் பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு மிகப்பெரிய எழுச்சி அந்த ஆர்ப்பாட்டத்தில் காண முடிந்தது. ஆமாம். பல ஆண்டுகளாக தமிழ்நாடு நாடார் பேரவை வந்து இந்த கல்லுக்காக பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறாங்க. சிறை நிரப்பும் போராட்டம், உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம், தொடர் போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. ஆனால் எந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் எந்த அரசாங்கமுமே அதை வந்து ஒரு காது கொடுத்து கேட்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல இல்லை. இப்போ நீங்க திடீர்னு இப்போ ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணிருக்கீங்க, இதனால அந்த பனை தொழிலாளர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடைக்கும், நம்ம நம்புறோம். 3/9/2024 அன்று வந்து அண்ணாச்சி பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணாச்சி என்ஆர்டி தலைமையில் நம்ம நாடார் பேரவையும் பெருந்தலைவர் மக்கள் கட்சியும் பல நாடார் அமைப்புகளும் நாடார் சங்கங்களும் இணைந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கலந்துருக்காங்க, பொதுமக்களும் வந்து கலந்துருந்தாங்க. அதை பத்திரிகையாளர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேரடியாகவே பார்த்துருப்பீங்க. அந்த உடைய தாக்கம் எல்லா பத்திரிகையிலும் நியூஸாக வந்திருந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பை நான் சொல்லணும்னு உங்கள்கிட்ட நினைக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே மதுவுக்கு எதிர்த்து தான் என்றைக்குமே பெண்கள் வந்து போர்க்குரல்கள் எழுப்பியிருக்கிறார்கள். நான் பார்த்துருக்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன். ஆனால் இந்த பெருந்தலைவர் மக்கள் கட்சி என்ஆர் தலைமையான அண்ணாச்சி தலைமையில் நடந்த இந்த கல்லுக்கு அனுமதி கொடுங்கிற ஆர்ப்பாட்டத்தில் மட்டும்தான் பெண்களே முன்னின்று எங்களுக்கு கல்லுக்கு அனுமதி கொடு அப்படின்னு ஒரு குரல் எழுப்பி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினதை நான் முதல் தமிழ்நாட்டில் பார்க்கிறேன். இதை அரசாங்கமே கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா மக்களுடைய எழுச்சி, மக்களுடைய ஆதரவு, பெண்களுடைய ஆதரவு இந்த கல் இறக்குறது, கல்லுக்கு அனுமதி கொடுங்கிற விஷயத்துல அவங்க முன்னின்று கோரிக்கை வைக்கிறாங்கன்னா அது ஒரு நியாயமான கோரிக்கை தான். அந்த வகையில் இது வருங்காலத்தில் கண்டிப்பா அரசாங்கம் வந்து இதுக்கு அனுமதி கொடுத்துதான் ஆகணும். அது இல்லாம அன்றைய ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர்கள் வந்து கலந்து கொண்டு அந்த ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்தார். அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் ஒரு உறுதிமொழி கொடுத்தார். என்ன உறுதிமொழி கொடுத்தாருன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்து அடுத்து எங்கள் அதிமுக ஆட்சி வந்தால் நாங்கள் கல்லுக்கு அனுமதி கொடுப்போம் அப்படிங்கிற உறுதிமொழியை அண்ணாச்சி என்ஆர் தனபால் அவர்களுக்கு சபையில் அறிவிக்குமாறு குறிப்பாக சொல்லி அனுப்பியிருக்கிறார். அந்த அமைச்சரை தன் பிரதிநிதி அனுப்பியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு எதிர்க்கட்சி இந்த கல்லுக்கு ஆதரவுக்கு தருகிறது என்பது தமிழ்நாட்டில் இதுதான் முதல் முறை நடக்குது. அதையும் நான் அன்னைக்கு அந்த ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தேன். மக்களுடைய அந்த ஆர்ப்பாட்ட குரல், கல்லுக்கு அனுமதி கொடுக்கின்ற அந்த ஆர்ப்பாட்ட குரல் எவ்வளவு எழுச்சியாக எழும்பியது, அது வான் முட்டும் அளவுக்கு அந்த குரல் ஒலித்தது என்பது அங்கிருந்த அனைவருக்கும் தெரியும். ஒரு எழுச்சியான மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம். அது மாத்திரம் இல்ல, வருங்காலத்தில் இந்த கல்லுக்கு ஒரு அனுமதி கிடைக்குமா இருந்தா அண்ணாச்சி என்ஆர்டி தனபாலன் அவர்களுக்கு தான் இந்த பெருமை முழுசா சேரும். அது மறக்க முடியாத ஒரு உண்மை. ஏன்னா ஒரு இதற்கு முன்னாடி எத்தனையோ ஆர்ப்பாட்டங்களுக்கு அண்ணாச்சி நடத்தி இருக்கிறாங்க. இதுக்காக இன்னும் நடத்த போறாங்க. அந்த வெற்றி அடையும் வரைக்கும் போராட்டத்தை அவர் தொடர்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வகையிலே ஆனால் அன்று நடந்த வள்ளுவர் கோட்டத்தில் நடந்தது மிகப்பெரிய சிறப்பான ஒரு ஆர்ப்பாட்டம். இது அரசை கொண்டு சென்றடையும்னு நான் நம்புறேன். அன்னைக்கு வந்து அமைச்சர் வந்து, அதாவது முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர்கள் அதிமுகவுடைய அமைப்பு செயலாளர், அவங்க வந்து அன்னைக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க. அது வந்து அவங்களுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர், அதாவது முன்னாள் முதல்வர் இந்நாளுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லாமல் அவர் அந்த வாக்குறுதியை அங்க வந்து சொல்லியிருக்க மாட்டார் இல்லையா? இல்ல, உறுதியான அவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லி அனுப்பி உறுதி கொடுத்த வாக்கு முடியாது. அது ஒரு அமைப்பு செயலாளர், பெரிய ஒரு எதிர்க்கட்சி, முன்னாள் ஆளுங்கட்சி, அந்த 3 முறை ஆளுங்கட்சியாக இருந்த கட்சியின் அமைப்பு பொதுச் செயலாளருடைய வார்த்தை என்று சொல்லி ஒரு அமைப்பு செயலாளர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறார் என்றால் அது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி. அது மிகப்பெரிய வெற்றி, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது வருங்காலம் சொல்லும். வருங்கால வரலாற்றில் அன்று பதிவு செய்யப்பட்ட ஒரு வரலாற்று செய்தின்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை உண்மையிலே, ஏன்னா மதுரை ஹைகோர்ட்டு கிளையே வந்து தானாக முன் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து தமிழகத்தில் கல்லுக்கு ஏன் தடையை நீக்கக்கூடாதுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுவே ஒரு பெரிய விஷயம் தானே. இது ஒரு விஷயம். ஒரு நீதியரசரே வந்து கல்லுக்கு அனுமதி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்திலான அவர் சொல்றாரு. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கல்லுங்கிறது வந்து மது வகை கிடையாது. அது ஒரு இயற்கையான ஒரு பொருள், உணவுப் பொருள், ஒரு இயற்கையான ஒரு பானம். இப்போ உலகத்தில் இருக்கிற எடுத்துக்கிட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா, மனிதனுக்காக இறைவன் படைத்த ஒரு மதுன்னா அது கல்லுதான். ஏன்னா மீதி மது வகைகள் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும்
எல்லாம் தயாரிக்கப்பட்ட மது வகைகள், பழங்களிலிருந்து தயாரிக்கிறது, ஒரு கெமிக்கல்ல இருந்து தயாரிக்கிறது, எசன்சி, அது இதுன்னு பல விஷயங்கள் இருக்கு. ஆமா. அந்த மாதிரி தயாரிக்கப்பட்ட மேலை நாடுகளையும் சரி இந்த நாடுகளையும் சரி உலகம் முழுக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா இயற்கையான ஒரு மது என்றால் அது பனங்கல் தான், பனம்பால். கண்டிப்பா. அதுதான், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அதுக்கு யாரும் மாற்று கருத்து சொல்லவே முடியாது. இதுதான் இயற்கை. அப்போ இறைவனை படைத்த ஒரு மது மனிதனுக்காக. இது மாத்திரமில்ல, இது வந்து தமிழருடைய வாழ்க்கையில வந்து ஒன்றி போன ஒரு விஷயங்கிறது பல வரலாறுல இருக்கு. நான் படித்த வரிசையில் ராமாயணத்தில் இருக்கிறது. கம்பர் ராமாயணத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு, கல்லு பருகினார்கள் என்று இருக்கிறது. மகாபாரதத்தில் வந்து கிருஷ்ணருடைய அண்ணன் அவர் வந்து பலராமருடைய அவரை வந்து ஒரு விவசாய கடவுள் தான் எல்லாருமே வந்து அவரை அடையாளப்படுத்துவாங்க. அவருடைய ஆயுதம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்கலப்பை, விவசாய ஏற்கலப்பை பலராமருடையது. அவருடைய கொடி தேர்வுல பனைமர கொடி இருந்ததுங்கிறது குறிப்பு இருக்குது. அர்ஜுனனுடைய தேர்ல அனுமன் கொடியும் பலராமனுடைய பனைமர கொடியும் இருந்ததா குறிப்பு இருக்கிறது. அது மாத்திரமில்ல, பட்டினம்பாளையில் புறநானூற்றில் உள்ள 8 தொகை 10 பாட்டு இப்படி அனைத்து வரலாறு இலக்கியங்கள்ல, சங்க இலக்கியங்கள்ல அனைத்திலுமே இந்த கல்லு வந்து மக்கள் பருகினார்கள், மக்கள் அதை வந்து உண்டு மகிழ்ந்தார்கள்ங்கிற செய்தி தொடர்ந்து இருக்கிறது. ஏன் அவ்வை பிராட்டியே கல் உண்டால் அவ்வை பிராட்டியும் அதியமானும் இருவரும் ஒரே ஒன்னாக இருந்த கல் உண்டதாக ஒரு பாடல் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு மது, போதை மதுங்கிறத நம்ம எடுத்துக்க கூடாது. இதை அரசாங்கம் கவனத்தில் கொள்ளணும். அதான் சொல்றேன், இயற்கையிலேயே இறைவன் படைத்த ஒரு மதுன்னா அது கல்லு தான். அதுக்கு உறுதியா வந்து அதை கருத்தில் கொண்டுதான் நீங்க சொன்ன அந்த மதுரை உயர்நீதிமன்ற மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். ஒரு நீதியரசரே கேட்கிறார் என்றால் அவருக்கு அதனுடைய புரிதல் கண்டிப்பாக இருக்கும். அதனால் இது தவிர்க்க முடியாத ஒரு கோரிக்கை. இதை அரசாங்கமும் தவிர்க்க முடியாது. இதை வந்து அனுமதி கொடுத்தே ஆகணுங்கிறத எங்களுடைய அமைப்பின் சார்பாக நாங்கள் வலியுறுத்துறோம். இப்ப வந்து அவர் எடப்பாடி பழனிசாமி வந்து எங்களுடைய அடுத்த ஆட்சி வரும்போது நாங்க கண்டிப்பா இதுக்கு அனுமதி கொடுப்போம்னு சொல்றாங்க இல்லையா? இது சும்மா ஒரு பொய்யான வாக்குறுதியா மக்கள் நினைக்கிறாங்களே. பொய்யான வாக்குறுதியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து கல்லுக்கு எத்தனையோ முறை ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. அப்போதெல்லாம் எந்த எதிர்கட்சிகளோ இல்ல அரசியல் செய்யும் சில மற்ற கட்சிகளோ ஒரு நாளும் இந்த கல்லுக்கு அனுமதி கொடுங்கள் என்று கோரிக்கையை வலியுறுத்தின கோரிக்கையை ஆதரித்தது கிடையாது. இன்றைய காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கல்லுக்கு அனுமதி கொடுங்கிற கோரிக்கையை நீங்க ஆரம்பத்தில் குறிப்பாக சொன்னது மாதிரி நாம் தமிழர் கட்சி தலைவர் செந்தமிழர் சீமான் அவர்கள் ஆதரிச்சிருக்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை ஆதரிச்சிருக்கிறாரு. இன்னும் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி கூட சொல்லியிருக்காரு ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி, இப்ப சமீபத்தில் இல்ல முதல்ல சொல்லியிருக்கிறாரு. இத மாதிரி சொல்லும் போது இன்றைய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் அதை ஆதரிக்கிறேன் என்று சொல்றது அது அரசியலுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லை, நிச்சயமா இல்லை. இப்ப தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த தடை. ஏன்னா ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி மாநிலங்கள்ல வந்து கல்லு கடை திறந்திருக்காங்க. கல்லுக்கு அனுமதி இல்ல, தாராளமா மக்கள் அதை பயன்படுத்துறாங்க. அதே நேரத்துல டாஸ்மாக் கடையும் அங்க இருக்குது, மதுபான கடையும் இருக்குது. இங்க தமிழ்நாட்டுல என்ன நினைக்கிறாங்கன்னா கல்லு கடையை திறந்தால் மதுப்போடைய விற்பனை குறைஞ்சிரும். ஏற்கனவே இங்க வந்து ஒவ்வொரு பண்டிகை நாள்ல வந்து அடுத்த பண்டிகைக்கு இதோட விற்பனை அதிகரிக்க வேண்டும்னு ஒரு டார்கெட் போட்டவங்க வியாபார நோக்கத்தோட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வியாபார நோக்கத்தோட இருந்தாலும் அந்த ஊழியர்களை உற்சாகப்படுத்தி அவங்களை வந்து அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன முயற்சி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதே இது மற்ற மாநிலங்களும் இருக்குது. ஆனா அங்க மட்டும் ஏன் கல்லுக்கு வந்து தடையை வைக்க வேணும்? நாங்க இதே கேள்வியை தான் நாங்களும் முன்வைக்கிறோம். அரசாங்கத்துக்கு முன்னாடி, இன்று ஆளுங்கட்சி முன்னாடி இதே கேள்வியை தான் முன்வைக்கிறோம். 1971ஆம் ஆண்டு மதுவிலக்கு விலக்கிக் கொள்ள போறேன்னு முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் அறிக்கை விட்டும் போது பெருந்தலைவர் காமராஜர் போய் அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார். தயவு செய்து இந்த மதுவுக்கு நீங்க வந்து அனுமதி கொடுக்காதீங்க. நாம இவ்வளவு நாளா அந்த மது கொள்கையை காப்பாற்றி வந்திருக்கிறோம். மக்களுக்கு இது மிகப்பெரிய அழிவை தரும். நீங்க வந்து கண்டிப்பா வந்து இந்த மதுவுக்கு நீங்க அனுமதி கொடுக்க கூடாது, மதுவிலக்கை வந்து விலக்கக்கூடாதுன்னு கேட்கிறார். அப்போ அன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கருணாநிதி அவர்கள் என்ன சொல்றாரு, அன்னைக்கு இருக்க முதலமைச்சர், சுத்தி இருக்கிற கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, பாண்டிச்சேரி இப்படி சுத்தி இருக்க மாநிலங்கள் எல்லாம் மது கொள்கை இருக்கிறது, அவர்கள் மது அருந்துகிறார்கள். இப்படி சுத்தி நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும் போது தமிழ்நாடுங்கிற கற்பகத்தை நாங்கள் எவ்வளவு நாள பாதுகாக்க முடியும்னு கேட்டார். அதே கேள்வியை தான் நாங்க இன்னைக்கு இந்த அரசாங்கத்திட்ட கேட்கிறோம். சுத்தி இப்ப அத்திக்கிட்டு இருக்கிற நெருப்பு, கர்நாடகாவில் அனுமதி இருக்குது, தெலுங்கானாவில் அனுமதி இருக்குது, ஆந்திராவில் அனுமதி இருக்குது, கேரளாவில் அனுமதி இருக்கு, பாண்டிச்சேரியில் அனுமதி இருக்கிறது. சுத்தி இருக்கிற நெருப்புல தமிழ்நாட்டை மட்டும் கல்லுக்கு அனுமதி இல்லை என்று எத்தனை
எதனால பாதுகாப்பீர்கள்? இதுதான் நாங்க அரசாங்கத்தில் வைக்கிற கோரிக்கை, கேள்வியும் தான். இப்ப அன்னைக்கு அந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து புழல் தர்மராஜ் அப்படிங்கிறவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, ராஜாஜி தான் இது முத வந்து கல்லுக்கு எதிரியா இருந்தாரு. சரி, அவரு முதல்வராக இருக்கும் போது இதுக்கு கல்லுக்கு தடையை கொண்டு வந்தது அவரு தான் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்துக்களை பதிவிட்டு இருந்தாரு. அது நம்மளுடைய சேனல்ல போட்டிருந்தோம். சரி. அதுக்கு சில வாசகர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, காமராஜர் தான் 3 முறை முதல்வராக இருந்தாரு, ஏன் அவரு பீரியட்ல ஏன் கல்லை கொண்டு வரல, அப்போ அவர் அனுமதி கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸா வந்து கேக்குறாங்க. கரெக்ட். இப்போ பெருந்தலைவர் காமராஜருடைய அரசியல், அவருடைய ஆட்சியுடைய கொள்கை, அவருடைய பெருந்தலைவருடைய கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா முழு மது விலக்கு. அதாவது நான் டாஸ்மாக திறந்து வச்சுக்கிட்டு கல்லுக்கு அனுமதி கொடுக்கல என்றோ, சாராய கடையை திறந்து வச்சுட்டு கல்லுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் என்றோ அவருடைய கொள்கை கிடையாது. பெருந்தலைவருடைய கொள்கை முழு மது விலக்கு, பூரண மது விலக்கு. அதுதான் பெருந்தலைவர் காமராஜருடைய கொள்கை. அதனால கல்லுக்கு மட்டும் அவர் தனிப்பட்ட முறையில் அனுமதி கொடுக்க முடியாது. அவருக்கு அரசாங்க கொள்கை, அவருடைய கொள்கை, மக்களுக்கு நாம கொள்கையில சரியா இருக்கணும் அவர் செயல்பட்டார். இப்ப இருக்க அரசாங்கம் அப்படி இல்லை. நீங்க வந்து டாஸ்மாக் என்ற நிறுவனத்திலிருந்து 40,000 கோடிக்கு இன்னைக்கு வருஷத்துக்கு வியாபாரம் பண்ணி 20,000 கோடிக்கு ஆலை முதலாளிட்டு கொள்முதல் பண்றீங்க. 10,000 கோடி மதுவிலக்கு தீர்வைன்னு போடுறீங்க. 10,000 கோடி வருமான லாபத்தை ஈட்டுறீங்க. மொத்தம் 40,000 கோடிக்கு வியாபாரம் பண்றீங்க. அந்த வியாபாரத்தை இன்னும் பெருக்கணும்னு தான் இன்னும் சுற்றறிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எந்த கடையிலாவது வியாபாரம் குறையுதுன்னு சொன்னா நீங்க அதுக்கு உடனே மெமோ கொடுக்குறீங்க அந்த ஊழியர்களுக்கு. அப்போ நீங்க மதுவை விற்பதில் இவ்வளவு ஆர்வமா இருக்கக்கூடிய நீங்க ஏன் கல்லுக்கு அனுமதி கொடுக்க கூடாது? நாங்க கேட்க நியாயமான கேள்விதான். ஒண்ணு, பூரண மதுவிலக்கு நீங்க இப்பவே அறிவிங்க, நாங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிறோம். இல்லையா, கல்லுக்கு அனுமதி கொடுங்க. இதுதான் எங்களுடைய கொள்கை. காமராஜர் செய்தது பூரண மதுவிலக்கு. அதையும் இன்னைக்கு இருக்க அரசியல நீங்க கொண்டு வரீங்க. கரெக்ட். நீங்க சொல்றதுக்கு நியாயமான கேள்விதான், நியாயமான பதில் தான். கரெக்ட். ஏன்னா அதை வந்து ஒருத்தர் வந்து கொஸ்டின் பண்ணியிருந்தார். அதனாலதான் நான் அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டேன். ரைட். இன்னைக்கு இன்னொரு இந்த மது கொள்கையினால இந்த அரசாங்கம் அடைந்த இந்த டாஸ்மாக் கொள்கையில இன்னைக்கு வியாபாரம் தெரு மது கடைகள் இருக்கிறது. மது ஆலைகள் வந்து பெருகிக்கிட்டு போகுது. கடைகளை அதிகப்படுத்திக்கிட்டு போறாங்க. மது அருந்துவோர் அதிகமாகிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்க அரசு அந்த மது கொள்கையில அவங்க அடைந்த பலன் என்ன? ஒரு காலையில 8 மணிக்கு ஒருவர் மதுவை அருந்திவிட்டு காலி பாட்டிலை முதல்வர் இருக்கக்கூடிய தலைமை அவர்களுடைய அண்ணா அறிவாலயத்தில் வீசி செல்கிறான். இதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய அடி. இந்த தகவல் வந்தவுடனே முதலமைச்சர் அன்னைக்கே ஒரே கையெழுத்துல மதுவிலக்கு தீர்வை அவர் கொண்டு வந்திருக்கணும், அமல்படுத்தியிருக்கணும். கொள்கையை நாங்க மதுவிலக்கு இப்பவே க்ளோஸ் பண்றோம், இதனுடைய பலன் இதுதான் அப்படிங்கிற உணர்ந்திருக்கணும். நீங்க அதெல்லாம் மறைச்சிட்டு ஒரு நல்ல பானம் நாங்க தான் நாங்க எல்லா வகையிலும் நாங்க அதை கல்லுங்கிறது என்ன அப்படிங்கறத நாங்க சயின்டிபிக்காகவும் சரி இயற்கையாகவும் சரி எந்த வகையில வேணாலும் நாங்க அதை வந்து உங்களுக்கு நிரூபிக்கிறது தயாரா இருக்கிறோம். ஆனா அதுக்கு நீங்க தடை செய்யறீங்க. இயற்கையான ஒரு பானத்துக்கு தடை பண்ணிவிட்டு இப்படி ஒரு மது கொள்கை வைத்திருக்கிறத எப்படி நாங்க அரசாங்கத்திட்ட என்ன கோரிக்கை வைக்கிறதுன்னு தெரியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பனைமர தொழிலாளர்கள் பதநீர் இறக்குனா கூட காவல்துறையினர் வந்து அவங்க பிடிச்சு கேபிட்டல் ஏ அப்படிங்கிற ஒரு வழக்கு அவங்க மேல பதிவு பண்றாங்க. இது வந்து எந்த விதத்துல நியாயம்? இது மிகப்பெரிய தவறு. அது எப்படி நியாயமாகும்? ஒரு பனை தொழிலாளி வந்து அதுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோமே, கல்லு இறக்குவது என்பது நீங்க கொடுக்க வேண்டிய அனுமதியே இல்லை. இது வந்து பூர்வீகமா இருந்த இந்த சமுதாயத்துக்கும் இந்த தமிழ் மக்களுக்கும் இருந்த உரிமை. இந்த உரிமையை நீங்கள் ஒரே வார்த்தையில் உங்களுடைய சட்டத்தின் மேல உங்கள் அரசு கொள்கை, நீங்க என்ன சொல்றீங்க, இது அரசாங்க கொள்கைன்னு சொல்றீங்க. இந்த அரசாங்க கொள்கையில ஒரு வார்த்தையில நீங்க தடை பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா இது வந்து உரிமை உங்கள்கிட்ட கோர வேண்டியதே இல்லை. இது வந்து எங்களுடைய உரிமை. நாங்கள் காலகாலமாக தமிழ் சமுதாயம் உருவான காலத்திலிருந்து இந்த கல் இறக்குவது என்பது பணித்தொழிலாளியோட உரிமை. அதை பறித்து வைத்துக் கொண்டு நீங்கள் வந்து அவன் மேல வழக்கும் பதிவு செய்வது என்பது எவ்வளவு தவறான ஒரு முன்னதரா. இப்ப பதநீர் இறக்குறதுக்கு கூட லைசன்ஸ் வேணுங்கிறாங்க. நீங்க லைசன்ஸ் வாங்கினா தான் நீங்க வந்து பதநீர் இறக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடை விதிக்கிறாங்க. சரி, நீங்க சொன்ன மாதிரியே வந்து பனை வந்து ஒரு பரம்பரை தொழில். இது வந்து பனை மரம் ஏறுவதற்கு அரசாங்கத்திட்ட அனுமதி தேவையே இல்லை. ஆனா இவங்களா ஒரு இதை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுதான் விவசாயி இன்னைக்கு இருக்கிறான். விவசாயி வந்து என்ன விவசாயம் பண்ணுவான்? வாழை போடுவான், நெல்லு போடுவான், கம்பு போடுவான், கிழங்கு வகை போடுவான். அவன் நிலத்தில் என்ன வருமோ அதை அவன் விவசாயம் செய்யறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கிறது. அதுபோல் ஒரு மீனவன் இருக்கிறான், அவன் படகு எடுத்துட்டு போறான், அவன் என்ன வலை போட்டு என்ன மீன் பிடிக்கணுங்கிறது அவனுக்கு உரிமை இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு பனை தொழிலாளிக்கு மட்டும் நீ வந்து பனையில் இதை மட்டும் தான் பயன்படுத்தணும், இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய என்ன சட்டம் அது? இது என்ன அதிகாரம்? இது நியாயமான அதிகாரமா? நீங்க ஒரு வரியில அதை வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். இது வந்து நீங்க வந்து அரசாங்கம் வந்து இதை கவனத்தில் கொள்ளணும். கண்டிப்பா இது வந்து மக்களும் ஆதரவு கொடுக்குறாங்க.
நீங்க மக்கள்கிட்ட சர்வே எடுத்து பாருங்க. இன்னைக்கு இப்போ டாஸ்மாக் வேணுமா கள்ளுக்கடை வேணுமான்னு வேணா ஒரு சர்வே எடுங்க. இல்ல நீங்க அனுமதி கொடுங்க, நாங்க எடுக்கிறோம் ஒரு சர்வே, நாங்க சர்வே ரிப்போர்ட் கொடுக்குறோம். இதுல கள்ளுக்கடைக்கு அதிகமான மக்கள் ஆதரவு இருக்கிறதா இல்ல மதுக்கடைக்கு அதிகமான மக்கள் ஆதரவு இருக்கிறாருங்கிறத முடிவு பண்ணி நீங்க தீர்மானம் பண்ணுங்க, கோர்ட்ல சப்மிட் பண்ணுங்க. ஒரே வார்த்தையில ஏன் இது அரசின் கொள்கைன்றீங்க? அரசின் கொள்கைன்னு வச்சிருக்கீங்க, அதுக்கு எதுக்கு பனைநல வாரியம்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க? அதுக்கு எதுக்கு ஒரு பனைநல வாரிய தலைவர்? வாரியம் செயல்படுதா? அதுதான் கேட்கிறோம். வாரியம் பனைநல வாரியம்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க அரசாங்கத்துல, அதுக்கு ஒரு வாரிய தலைவர் வச்சிருக்கீங்க. அதுக்கு வாரிய தலைவரை யாரை போடுறீங்க? பல மதுபான கேளிக்கை விடுதிகளை நடத்தக்கூடிய ஒருத்தர் ஒரு பனைநல வாரியத்தின் தலைவரா? இதுதான் உங்கள் அரசாங்கத்தின் கொள்கையா? அவருக்கு என்ன தெரியும்? பனை தொழிலாளருடைய வேதனை என்ன தெரியும்? அவர் தான் இப்ப வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பனை விதைகளை நட்டுட்டு தானே இருக்கிறாரு. நானும் பைனாக்குலார் சொல்லியிருக்காரு ஒரு அறிக்கையில, நான் போன வருஷம் வந்து 1 கோடி பனை விதையை நாங்க விதைச்சோம், இந்த வருஷம் 2 கோடி பனை விதையை நாங்க விதைக்க போறோம் ஒரு தீர்மானம் போட்டிருக்காரு. அவர் வாரிய தலைவர் இப்படி சொல்லியிருக்காருன்னு நாங்களும் தேடி பார்த்தோம், கிடைக்கல. ஒரு பைனாக்குலர் வச்சு தேடி பார்த்தோம், கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தோம், தெரியல அவர் எங்க விதைச்சாருன்னு. தெரிஞ்சீங்க அவர் விதைச்ச பனை விதைகளையோ பனை விதைகள் மாதிரி கன்றுகள் பனை வடலைகள் வந்திருக்கான்னு பார்த்து இப்ப ஒரு 2 வருஷமா தானே பனை விதை நட்டுட்டு இருக்காங்க. வளர்ந்து வரணும்ல, நட்டின இடமாவது தெரியணும்ல. 1 கோடி பனை விதையை நட்டின இடமாவது தெரியணும் இல்லையா? அவரே அடையாளப்படுத்த முடியாத இல்ல. அப்ப நீங்க சொல்றதை பார்த்தா வெறும் பத்திரிகைக்காக ஒரு ஊடகத்துக்காக இந்த மாதிரி ஒரு காரியங்களை செய்யறாரு நீங்க சொல்றீங்க. ஆமா, அதான உண்மை. இப்போ நாங்க 3/9/2024 அண்ணாச்சி என்ஆர்டி தலைமையில அண்ணாச்சி அறிவிக்கிறாங்க, பெருந்தலைவர் மக்கள் கட்சி சார்பாகவும் நாடார் பேரவை சார்பாகவும் பல நாடார் அமைப்புகள் சார்பாகவும் கல்லுக்கு அனுமதி கேட்டு நாங்கள் வந்து போராட போறோம் வள்ளுவர் கூட்டத்தில் சொல்லி ஒரு அறிக்கை விடுறாங்க. அனுமதி அரசிட்ட வாங்குறாங்க. இதை வாங்கி அதுக்கு முன்பு 1 வாரத்துக்கு முன்னாடி இதே பனைநல வாரிய ஒரு வாரிய கூட்டம் நடக்கிறது, அரசாங்க பனைநல வாரிய கூட்டம் நடக்கிறது. அதுல இவர் என்ன தீர்மானம் போடுறாரு? வாரிய தலைவர், போன ஆண்டு 1 கோடி பனை விதை நட்டணும், இந்த ஆண்டு 2 கோடி பனை விதையை நட்டுறோம்னு சொல்றாங்க. முன்னேற்றம் தானே. அதுதான் அந்த இடத்துல இவர் கல்லுக்கு அனுமதினா ஒரு தீர்மானத்தை போடலாம, அரசாங்கம் கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அவர் அரசாங்கத்துக்கு அனுப்பட்டுமே. அப்படி இருந்தது வாரிய தலைவருடைய பொறுப்பு அது. அதை விட்டுவிட்டு இவர் இந்த நாங்க போராட்டத்தை அண்ணாச்சி அறிவிச்ச உடனே, தனபால் அண்ணாச்சி அறிவிச்ச உடனே போராட்டத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஆலந்தூர்ல ஒரு இடத்துல இருந்துகிட்டு இந்த மாதிரி வந்து கல்லுக்கு அனுமதிக்கு நான் வந்து மனு வாங்குறேன்னு சொல்லி 4 பேரை வச்சுட்டு ஒரு போட்டோ எடுத்து ஒரு செய்தி ஆக்குறாரு. யாரை ஏமாத்துறதுக்கு இந்த பம்மாத்து பண்றீங்க? பனை தொழிலாளி ஏமாற மாட்டான் இதுக்கெல்லாம். ஏங்க நீங்க அவர் வந்து கல்லுக்கு அனுமதி கொடுக்கல கேட்கலங்கிறீங்க. சமுதாயத்தில் உள்ள பனை சங்கங்கள் உறுப்பினர்கள் வந்து அவர் சந்திச்சு மனு கொடுக்கறாங்க. சரி, வாங்கி தருவாரு. சங்கத்தில் உள்ள அனுமதி கொடுத்து என்னைக்கு கொடுக்கறது? தீர்மானம் நீங்க போன வாரம் மீட்டிங் நடத்துறீங்க, அதுல தீர்மானம் வந்து நாங்க பனை விதை தான் வைக்க போறோம்னு சொல்லி நாங்க சொல்றது இருக்கிற பனையை காப்பாத்துன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீங்க வந்து புதுசா நட்ட போறீங்க. ஒரு பனை வளர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? ஆகும் 15 வருஷம் ஆகும். ஒரு பனை வந்து 15 இறக்கிறதுக்கு 15 வருஷத்துக்கு மேலே ஆகும். நீங்க இன்னைக்கு நட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. நாங்க சொல்ல வர்றது என்னன்னா, இந்த கோடிக்கணக்கான பனைகள் எல்லாம் விறகுக்கு போய் கொண்டிருக்கு. அந்த மரத்தை நாங்க காப்பாத்துங்க, வாரியம் அதை செயல்படுங்கன்னு சொன்னா நீங்க அதை செய்யாம ஏன் ஒரு கோரிக்கை உங்களுக்கு? சரி, கோர்ட்ல வந்து மதுரை கோர்ட்ல போய் கேட்கறாங்க, நீதிபதி இந்த மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு அரசாங்க வக்கீல் என்ன பதில் சொல்றாரு? இந்த மாதிரி வந்து இது வந்து அரசாங்கத்துடைய கொள்கை முடிவுன்றாரு. கொள்கை முடிவுன்னு சொல்றாரு இல்லையா? இந்த கொள்கை முடிவுங்கிற பிரமாண பத்திரம் அவரு அந்த வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி பணநல வாரியத்துடைய தலைவரை ஆலோசனை பண்ணாரா? அப்படி ஆலோசனை பண்ணி இருந்தா அதற்கு நீங்க இசைவு தெரிவித்தீர்களா? உங்கள் இசைவோடு தான் இது அரசின் கொள்கை முடிவு, கல் இறக்க அனுமதி தரமாட்டோம்னு அவரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணாரா? இந்த கேள்விக்கு அவர்கிட்ட பதில் இருக்கா? சொல்லுங்க. அதாவது நல்ல வாரியம் இருக்கா மக்களுக்காக தான், அந்த தொழிலாளர் நலனுக்காக தான். அதுக்குன்ற முயற்சியை நீங்க எடுக்கணும். அதை விட்டுப்பட்டு நான் பணம் வந்து நான் நட்டி வச்சுக்கிட்டே இருக்கிறேன், 2 கோடி நடுறேன், 4 கோடி நடுறேன். ஏற்கனவே கலைஞர் முதல்வராக இருக்கும்போது இந்த பனைநல வாரியத்துக்கு ஒருத்தர் தலைவரா போட்டாரு. யாரை போட்டாரு? குமரி அனந்தன் போட்டாரு. குமரி அனந்தன் வந்து கல்லுக்கு எதிரானவர். அவரை கொண்டு வாரியத்துக்கு தலைவரா போட்டா அவர் எப்படி அந்த கல்லுக்கு தடையை நீக்கிறதுக்கு அவர் வந்து கவர்மெண்ட் எப்படி அவர் போராடி வாங்கி கொடுக்க முடியும்? அதுவும் இதுவும் ஒண்ணுதான். இப்ப போட்டிருக்க வாரிய தலைவரும் அப்போ போடுறது ஒண்ணுதான். அரசாங்கத்துடைய வேலை என்னன்னா, அந்த கமிஷன் ஏதாவது விசாரணை கமிஷன் போட்டாலும் சரி, இந்த வாரியத்துக்கு தலைவர் போட்டாலும் சரி, 2 கிணத்துல போட்ட கல்லு தான். அது அரசாங்கத்துக்கு எப்படி எந்த கல்லு தேவையோ அந்த கல்லை போட்டு கிணத்துல போட்டு அமைக்க வச்சிருப்பாங்க. இதுதான் நடக்குது. அதனால இந்த வாரியத்துக்கு சரியான தலைவரை போடணும். அடுத்து இன்னும் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கு நாங்க ஒரு கோரிக்கையா வைக்கிறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நாடார் இனத்துக்குன்னு ஒரு குணம் உண்டு. எங்கள் தாய்மாரை வந்து மேலாடை உடுத்தாதே, மேலாடை போடக்கூடாதுன்னு சொன்னான். இன்னைக்கு தமிழ்நாட்டின் ஜவுளி சாம்ராஜ்யமே எங்க கையில இருக்கு. எங்களுக்கு கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொன்னான். இன்னைக்கு நாங்க கட்டின ஆயிரக்கணக்கான கோயில்ல தான் லட்சக்கணக்கான பேர் கீழே நின்று
திருச்செந்தூர்ல முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். எங்களை படிக்கக்கூடாதுன்னு சொன்னான். நாங்க கட்டின நூற்றுக்கணக்கான பள்ளிகளிலும் நூற்றுக்கணக்கான கல்லூரிகளிலும் இன்னைக்கு எங்களை படிக்க தடுத்தவர்களுடைய வாரிசார்கள் இன்னைக்கு படிச்சுட்டு இருக்காங்க. யாருடா நீ நாட்டாம சாணா பையலன்னு கேட்டான். இந்த நாட்டை ஆள வந்தா பெருந்தலைவர் காமராஜர். அது போல நீ மேல நீ உனக்கு என்ன அணிகலன்னு கேட்டான். இன்னைக்கு டி நகர்ல டன்னுக்காக சரவணேஸ்வர் அண்ணாச்சி தான் தங்கத்தை வித்துக்கிட்டு இருக்காரு. அது மாத்திரம் இல்ல, எங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்கள், தாய்மார்கள், அக்கா தங்கச்சிக்கு வச்சிருக்க நகைகளை ஒண்ணு சேர்த்தா அம்பானியவே நாங்க விலைக்கு வாங்குவோம். அத மாதிரி ஒவ்வொரு உரிமையும் மீட்டெடுக்கக்கூடிய வலிமை இந்த நாடார் சமுதாயத்துக்கு உண்டு. இந்த கல்லிறக்கும் உரிமையும் மீட்டெடுப்போம். அனித்தரமா சொல்றீங்க. நிச்சயமா மீட்டெடுப்போம். ரொம்ப நன்றி. உங்களுடைய கோரிக்கை நிச்சயமா நிறைவேறணும். ஒரு ஆணித்தரமா வர சொல்லியிருக்கீங்க. நாடார்கள் வந்து வளர்ச்சியை வந்து எப்படி எப்படி முன்னேறி வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி அதோட இதுவும் இந்த பனை தொழிலாளர்களுடைய வாழ்வாதார உரிமையும் கண்டிப்பாக மீட்டெடுக்கப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கையும். ரொம்ப நன்றிண்ணே. மீண்டும் அடுத்த ஒரு நேர்காணலில் உங்களை கண்டிப்பாக நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணே. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம பச்சை தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.